நீங்க உங்க டிகிரியை யுஏஇல அதுவும் ஒரு பைசா கூட செலவு இல்லாம முழுசா கவர்மெண்ட் ஃபண்டிங்கோட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த அல்காசிமியா யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் உங்களுக்காகத்தான். வாங்க இந்த சூப்பரான வாய்ப்பை எப்படி பிடிக்கிறதுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்காலர்ஷிப்போட ஹாப்பியான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு மாசம் $600. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். படிக்கும் போதே உங்க செலவை நீங்களே பார்த்துக்க இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா? ஆனா நெல்லுங்க, இந்த $600 ஸ்டைபெண்ட் ஒரு ஆரம்பம் தான். இது வெறும் பண உதவி மட்டும் கிடையாது. உங்க படிப்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பார்த்துக்கிற ஒரு முழுமையான பேக்கேஜ் இது. அதுல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? சரி, நம்மளோட முதல் பகுதி ஈடு இணையற்ற வாய்ப்பு. இந்த ஸ்காலர்ஷிப் ஏன் மத்ததை விட ரொம்ப ஸ்பெஷல்? இதுல கிடைக்கிற முழுமையான நிதி உதவிகள் என்னென்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்களேன், இது வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்ல. உங்க காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டலு, லோக்கல் டிரான்ஸ்போர்ட், ஃபுல் மெடிக்கல் இன்சூரன்ஸ், விசாவுக்கு ஆகிற செலவுன்னு எல்லாமே அவங்களே ஏத்துக்கிறாங்க. அடேங்கப்பா, அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே அவங்களே தராங்க. நீங்க வேற எதை பத்தியும் கவலைப்படாம படிப்புல மட்டும் கவனம் வச்சா போதும். ஓகே, பண விஷயம் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா என்னென்ன கோர்ஸ் பண்ணிக்கலாம்? வாங்க நம்ம ரெண்டாவது பகுதிக்கு போகலாம். பலன்கள் மற்றும் பாடப்பிரிவுகள். இந்த ஸ்காலர்ஷிப் கீழே என்னென்ன துறைகள்ல படிக்க முடியும்னு இப்ப பார்க்கலாம். நீங்க இங்க மொத்தம் 5 முக்கியமான காலேஜ்ல உங்க இளங்கலை படிப்பை தேர்ந்தெடுக்கலாம். ஷரியா, குரான் மாதிரியான இஸ்லாமிய படிப்புகள்ல இருந்து பொருளாதாரம், மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் மாதிரியான மாடர்ன் படிப்புகள் வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் கூட இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எக்கனாமிக்ஸ் அல்லது கம்யூனிகேஷன் கோர்ஸ் எடுக்கிறதா இருந்தா உங்க இங்கிலீஷ் திறமையை நிரூபிக்க டோஃபல் இல்லனா ஐஎல்ஸ் சர்டிபிகேட் கேட்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா எவ்வளவு ஸ்கோர் வேணும்னு யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. முக்கிய சேர்க்கை தேவைகள். இந்த வாய்ப்புக்கு நீங்க தகுதியான ஆளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நாம பார்க்கலாம். சரி, இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பூர்த்தி செய்யறேனா? வாங்க என்னென்ன தகுதிகள் தேவைன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல உங்க மார்க். நீங்க படிச்ச குரூப்பை பொறுத்து ஜிபிஏ தேவைகள் மாறும். பொது இடைநிலை கல்வி, அதாவது ஜெனரல் செகண்டரி சர்டிபிகேட்னா குறைஞ்சது 70% மார்க் வேணும். அதே சமயம் நீங்க வணிக இடைநிலை கல்வி, அதாவது கமர்ஷியல் குரூப்னா குறைஞ்சது 80% மார்க் எடுத்திருக்கணும். இது மட்டும் இல்ல, இன்னும் சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. நீங்க +2 முடிச்சு 3 வருஷத்துக்கு மேல ஆயிருக்க கூடாது. உங்க வயசு கண்டிப்பா 20க்குள்ள இருக்கணும். இதுக்கு முன்னாடி வேற எந்த யூனிவர்சிட்டியில இருந்தும் உங்களை நீக்கி இருக்க கூடாது. இதெல்லாம் உங்க அகாடமிக் ரெக்கார்டை உறுதிப்படுத்துறதுக்காக தான். ஓகே, எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு 4வது பகுதிக்குள்ள போகலாம். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இது ரொம்ப சிம்பிள் தான், கவலையே படாதீங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை ஒரு 5 சிம்பிளான பகுதிகளா பிரிச்சுக்கலாம். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச 3 கோர்ஸை வரிசைப்படுத்தணும். அப்புறம் உங்க பர்சனல் டீடைல்ஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், படிப்பு சம்பந்தமான விவரங்கள், கடைசியா உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகளை பத்தி நிரப்பணும். பர்சனல் டீடைல் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. உங்க பாஸ்போர்ட்ல எப்படி பெயர் இருக்கோ அப்படியே கொடுங்க. உங்க பாஸ்போர்ட் நம்பர், எக்ஸ்பைரி டேட், உங்க அப்பா அம்மா பேருன்னு எல்லாமே கரெக்டா இருக்கணும். கான்டாக்ட் டீடைல்ஸ்ல உங்க இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் சரியா கொடுங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸையும் கேட்கறாங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. சரி, நாம இப்போ கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். அதுதான் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ கவனமா கேளுங்க. முதல்ல எல்லாருக்கும் பொதுவா தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் உங்க பாஸ்போர்ட் காப்பி, புதுசா எடுத்த போட்டோ, பர்த் சர்டிபிகேட், அப்புறம் உங்க +2 மார்க் ஷீட், 10th 11th மார்க் ஷீட்ஸ். இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்தது சில ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ். உங்க நன்னடத்தை சான்றிதழ், அதாவது கான்டாக்ட் சர்டிபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட், அப்புறம் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருந்து 2 ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். பாத்தீங்களா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்றதுக்கு ஸ்கிரீன்ஷாட்டையும் அப்லோட் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணி சப்மிட் பட்டனை தட்டுங்க. வாழ்த்துக்கள், உங்க யுஏஇ கனவு பயணத்தோட முதல் படியை நீங்க வெற்றிகரமா எடுத்து வச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா விவரமும் கிடைச்சிருச்சு. யுஏஇல ஒரு புது வாழ்க்கைய, ஒரு புது படிப்பை தொடங்க நீங்க தயார். உங்க கனவை நனவாக்க நீங்க எடுக்க போற அடுத்த ஸ்டெப் என்ன? யோசிக்காதீங்க, உடனே அப்ளை பண்ண ஆரம்பிங்க.